ஐந்தாவது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வரும் அண்ணா ஹசாரே நல்ல உடல்நிலையுடன் உற்சாகத்துடன் இருக்கும் நிலையில் அவருடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள பலர் மயக்கமடைந்தனர். இந்நிலையில் அண்ணா ஹசாரேவுடன் பேச்சு நடத்த தயார் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி டில்லி ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரதம் இருந்து வரும் காந்தியவாதி அண்ணா ஹசாரேவின் உடல்நிலையை 32 டாக்டர்கள் கொண்ட மருத்துவக் குழு 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. ஐந்தாவது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் 74 வயது நிரம்பிய ஹசாரேவின் உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாகவும் இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்றவற்றின் அளவு சரியாக இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். अन्ना साहब बिल्कुल ठीक है. अभी डॉक्टर्स ने उनकी जांच की है और उन्होंने बताया कि उनका स्वास्थ्य बिल्कुल अच्छा है. 5 நாள் உண்ணாவிரதத்தால் 3 கிலோ எடை குறைந்தாலும் ஹசாரே உற்சாகம் குறையாமல் இருக்கும் நிலையில் அவருடன் உண்ணாவிரதம் இருக்கும் ஆதரவாளர்கள் பலர் மயங்கி விழுந்தனர். பலருக்கு வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வாந்தி ஏற்பட்டது. அங்கு தயாராக நிறுத்தப்பட்டுள்ள மருத்துவக் குழுவினர் உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கின்றனர். உடல்நிலை மோசமாக உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். See, most people who come here are suffering from a combination of lack of water in the body, which you call dehydration, and low glucose, hypoglycemia. It's a very lethal mix actually, and other electrolytes are also lacking. So most of these guys are fasting and the weather is rather inclement and hot and humid, so they are losing fluid fast. So we are trying our best to rehydrate them as fast as possible. உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளவர்களை ஆம்புலன்ஸ்கள் மூலம் உடனுக்குடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே ஹசாரேவுடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நடந்த முழு திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் ஹசாரே குறித்து கருத்து கேட்டபோது லோக்பால் விவகாரத்தில் தேசிய அளவில் ஒருமித்த கருத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்றும் இருதரப்பும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். வலுவான செயல்திறன் மிக்க லோக்பால் மசோதாவை உருவாக்கவும் மசோதாவை நிறைவேற்றுவதில் உள்ள தடைகளை அகற்றுவதிலும் அனைத்து கட்சிகளும் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கிடையே ராம்லீலா மைதானத்தில் திரண்டிருந்தவர்கள் மத்தியில் உணர்ச்சி பெருக்குடன் பேசிய அண்ணா ஹசாரே, நம்முடைய போராட்டம் வெறும் லோக்பால் மசோதாவுடன் நின்றுவிடக் கூடாது என்றும் தற்போதைய தேர்தல் நடைமுறைகளில் உள்ள குறைகள் களையப்பட வேண்டும் என்றும் கூறினார். தேர்தல் நடைமுறைகளில் உள்ள குறைபாடுகளால் 150 கிரிமினல்கள் பார்லிமெண்ட்டுக்குள் சென்றுவிட்டனர் என்றும் ஹசாரே ஆவேசத்துடன் கூறினார். இதுபோன்ற கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரையில் நீண்ட காலத்துக்கு இளைஞர்கள் போராட்டம் நடத்த தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஹசாரே வேண்டுகோள் விடுத்தார். अभी सिर्फ लोकपाल पर नहीं रुकना, कई बातें इस देश के लिए हमें करनी है. आज की इलेक्शन सिस्टम, इलेक्शन पद्धति में जो दोष है, इसके कारण आज लोकसभा में 150 गुनेगार लोग लोकसभा में घुस गए. இந்த நாட்டின் கருவூலத்தில் உள்ளது மக்களின் பணம் என்றும் அதற்கு திருடர்களால் அச்சுறுத்தல் இல்லை என்றும் அதை காக்க வேண்டியவர்களாலேயே கருவூலத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கடுமையாக சாடினார் அண்ணா ஹசாரே.